ஒரு பறவைக்கும் ஒரு எறும்புக்கும் வந்து ஒரு பந்தயம் வந்து நடக்குது. என்ன பந்தயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மலை மேல வந்து யாரு சீக்கிரம் போவா அப்படின்னு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் பறவை தான் சீக்கிரம் போகணும். ஸோ 2 பேருக்குமே வந்து அந்த போட்டி வந்து நடக்கப்படுது. ஸோ அந்த போட்டியினுடைய ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது. ஸோ அந்த 10 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பறவை வந்து மலையினுடைய உச்சியை வந்து அடைஞ்சு வந்து அது வந்து வின் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து கீழே பாக்குது. ஆனா அப்பதான் வந்து அந்த எறும்பு வந்து மலையினுடைய ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர் தான் வந்து கடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே வந்து அந்த பறவை வந்து ஏளனமா வந்து அந்த எறும்புகிட்ட சொல்லுதான், நான் வந்து பறவை, நீ போய் என் கூட வந்து போட்டி போடுறிய, பாத்தியா நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை வந்து பறந்து போயிருச்சான். இந்த எறும்பு வந்து பாத்தீங்கன்னா விடாம டெய்லியுமே வந்து ஏறி ஃபைனலா வந்து அந்த மலையை வந்து ரீச் ஆயிடுச்சான். ஸோ இது இந்த எறும்பு வந்து மலையை ரீச் ஆனோடனே வந்து அந்த பறவை வந்து இதை வந்து ஒரு அதிசயமா வந்து பார்த்துட்டு இருக்கான். பரவாயில்லையே, இந்த எறும்பு வந்து மேலே ஏறி வந்துருச்சு அப்படின்னு. உடனே வந்து அந்த எறும்பு சொல்லிச்சான், நானும் தான் ஜெயிச்சிட்டேன், என்ன நீ வந்து கொஞ்சம் சீக்கிரமா ஜெயிச்சுட்ட, நான் வந்து கொஞ்சம் லேட்டா ஜெயிச்சிட்டேன், ஆனா நானும் ஜெயிச்சவன் தான் அப்படின்ற மாதிரி வந்து அந்த எறும்பு வந்து சொல்லிச்சான். ஸோ இதே மாதிரிதான் எல்லாத்துக்குமே வந்து வெற்றி வந்து சில பேர் வந்து சீக்கிரம் அடைஞ்சிருவாங்க, சில பேர் வந்து லேட்டா தான் வந்து அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். ஆனா தொடர்ந்து இந்த எறும்பு மாதிரி நம்ம போராடிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து வெற்றி கிடைக்கும்.